பத்தினி பெண் யாராவது ஒருத்திட்ட வந்து அதுல வந்து பிச்சை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அமுத சுரபி சுரக்கும். அப்படி யாரு அப்படின்னு கேட்கும்போது, காயசண்டிகையே சொல்றா. யார சொல்றா அப்படின்னா, ஆதிரை அப்படின்ற ஒரு பொண்ண பத்தி சொல்றா. அது வந்து ஆதிரை பிச்சையிட்ட காதை அப்படின்னு அது ஒரு காதை இருக்கு. அது இருக்கட்டும். அந்த ஆதிரைட்ட வந்து பிச்சை வாங்கணும் அப்படின்னா, இத வந்து அமுதம் வந்து சுரக்க ஆரம்பிச்சுரும் அப்படிங்கும்போது, அந்த ஆதிரைட்ட போய் மணிமேகலை பிச்சை வாங்குறா. அதுக்கப்புறம் வந்து இந்த காயசண்டிகைக்கு உணவு வழங்குறா. உணவு வழங்கணும்னா அவளுக்கு சாப விமோசனம் கிடைச்சு, அவ வந்து மணிமேகலையிடருந்து விடைபெறா. இது வந்து அந்த காயசண்டிகையோட கதை. சரி, இப்போ வந்து இந்த மணிமேகலை வந்து அந்த சோழ நாட்டுல வந்து சுத்தி திரியிறான்னு சொன்னோம் இல்லையா? எப்படி அந்த அமுத சுரபிய வச்சுட்டு யாருக்கெல்லாம் பசியோ, பெண்களா இருக்கட்டும், உடல் ஊனமுற்றவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் அந்த பசின்ற ஒரு நோய் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அந்த பசி பிணியை போக்கக்கூடியவள். சொல்லுவாங்கல்ல, "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே." அது மாரி யாருக்கெல்லாம்